அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆன்சர் ரைட்டிங் சீரிஸை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் பிஓக்யூ கொஷின் பேப்பர் எடுத்து அதில் ஒவ்வொரு கொஷினாக எடுத்து நம்ம அதை எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம 2022 2022 இருக்கக்கூடிய பேப்பர் 1 கொஷின் நம்பர் 1E அந்த கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். 150 வேர்ட்ஸில் ஹவு டு சோஷியாலஜிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஜெண்டர் இன் தயர் அனாலிசிஸ் ஆன் சோஷியல் இன்இக்வாலிட்டி. இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை சோஷியாலஜிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த ஜெண்டர் ஆனது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க எப்படி சொல்கிறாங்க, சரிங்களா? அதை இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுன்றாங்க. சோஷியாலஜிஸ்ட் வியூ ஜெண்டர் நாட் ஆஸ் எ பயாலஜிக்கல் கிவன் பட் ஆஸ் எ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் செட் ஆஃப் ரோல்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஷேப்டு பை சொசைட்டின்றாங்க. சோஷியலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க, இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை அனலைஸ் பண்ணும்பொழுது இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இந்த பாலினம் அப்படிங்கிறது, ஆண் பெண் அப்படிங்கிறது பயாலஜிக்கலாகவே அவங்களுக்கு வர்றது கிடையாது. பிறக்கும் போதே வந்து ஆண்கள் இப்படி தான் இருப்பாங்க, பெண்கள் இப்படி தான் பிறப்பாங்க அப்படிங்கிறது பயாலஜிக்கலெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தைகளில் ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பொண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓடுவாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா அம்மா சொல்லுவாங்க, சொசைட்டி சொல்லும், ஃபஸ்ட்டு ஃபேமிலிங்கிற அந்த பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் தான் அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, பொண்ணு மாதிரி உக்காரு, ஆம்பளை பையன் மாதிரி ஓடாதுன்னுவாங்க. ஸோ இந்த சொசைட்டி என்ன பண்ணணும், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்க மேலே கொடுக்கும், பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலே இருந்து சில எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும். நல்லா சமைக்கணும், வீட்டு வேலை நல்லா செய்யணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அவங்களுடைய எதிர்பார்க்கும். இன் அனலைசிங் சோஷியல் இன்இக்வாலிட்டி they examine how gender structures access to power, resource and opportunities. இந்த ஜெண்டர் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஆக்சஸ் ஆஃப் பவரையும் ரிசோர்ஸஸையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையுமே வந்து ஆக்சஸ் பண்ணுற அந்த பவர் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆணார் உங்களுக்கு புரியும், இதுதான் சொல்லுது. இந்த எக்ஸாமின் ஹவு ஜெண்டர், இந்த ஜெண்டர் ஆனது அவங்களுக்கு சில ஆக்சஸிங் பவரை கொடுக்குது. சில பேருக்கு ஆக்சஸிங் பவரை கொடுக்கும், சில பேருக்கு ஆக்சஸிங் பவரை டினை பண்ணும். அதுதான் சொல்கிறாங்க. த்ரூ கான்செப்ட் லைக் பேட்ரியாரிக்கி, ஆணாதிக்கம், ஜெண்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், இந்த பாலின படிநிலைகள், சோஷியாலஜிஸ்ட் ஷோ ஹவு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபேமிலி, எஜுகேஷன், எக்கானமி, பாலிட்டிக்ஸ் ரீப்ரொடியூஸ் மேல் டாமினன்ஸ் அண்டு ஃபீமேல் சபார்டினேஷன். அதை என்ன சொல்கிறாங்க, இந்த பேட்ரியாரிக்கின்றது ஆகட்டும், இந்த ஜெண்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், சோஷியாலஜிஸ்ட் ஷோ ஹவு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்னால இந்த ஃபேமிலி ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இந்த மேல் டாமினன்ஸை, அதே போல் ஃபீமேல் சபார்டினேஷன், இந்த மேல் தான் வந்து ஆதிக்கம் கொண்டவனாக இருக்கணும், ஃபீமேல் அப்படிங்கிறது அவங்களுக்கு சபார்டினேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப வந்து வலியுறுத்துறாங்க. ஃபீமேல் ஃபெமினிஸ்ட் தியரிஸ்ட் சச் எஸ் சிமோன் டே பிஹேவியோ அண்டு ஆன் ஓக்லே, இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபெமினிஸ்ட், இவங்க ரெண்டு பேர் ஒரு தியரி சொல்கிறாங்க. ஆர்கியூ தட் ஜெண்டர் இஸ் லேர்ன்டு த்ரூ. இப்போது சின்ன வயசில் ஆணும் பெண்ணும் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஓடி ஆடி விளையாடுவாங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கான அந்த ரோல்ஸ் இருக்குது பாருங்க, இந்த ரோல் எப்படி உருவாகும் அப்படின்னா சோஷியலைசேஷன் மூலமாக தான். சோஷியலைசேஷன்னா எப்படி கிரியேட் ஆகும், எப்படி ஒரு இண்டிவிஜுவல் எப்படி சோஷியலைசேஷன் படுத்தப்படுறான், ஃபஸ்ட்டு ஃபேமிலியில், அது பிறகு சொசைட்டியில், கரெக்டாக தாத்தா வராரு, மாமா வராரு, சித்தப்பா வராரு, அவங்க கூட பழகும்போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மா கூட இருக்கும்போது, வீட்டிலே இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடைக்காது. ஆனால் மற்றவங்க வீட்டுக்கு வரும்போதும் அவங்க வீட்டுக்கு போகும்போதும் அங்கே ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். தாத்தா வீட்டுக்கு போகிறோம், பாட்டி வீட்டுக்கு போகிறோம், சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம், அங்கே இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்படி சோஷியலைசேஷன் படுத்துறது மூலமாக தான் இந்த கல்ச்சுரல் நார்ம்ஸ், அந்த கல்ச்சுரல் நார்ம்ஸ் என்ன பண்ணணும்னா மேஸ்குலின் அண்டு ஃபெமினைன் ரோல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். கரெக்டா? நம்ம இங்கே வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு எல்லா முழு சுதந்திரமும் கொடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம வேறு வீட்டுக்கு போகும்போது, ஒரு திருவிழாவுக்கு வேறு வீட்டுக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, ஆம்பளை பையன்டா நீ இப்படி இருக்கண்டா அப்படின்னுவாங்க, பெண் பிள்ளை அடக்கொடுக்கமாக இருக்குன்னுவாங்க. ஸோ இந்த சோஷியலைசேஷன் மூலமாக தான்
இந்த மேஸ்குலின் அந்த ஃபெமினின் ரூல்ஸ் ஆனது டிஃபைன் செய்யப்படுது. இன்டர்செக்ஷனல் அனாலிசிஸ் ஃபர்தர் ரிவீல்ஸ் ஹவு ஜெண்டர் இன்ட்ராக்ட்ஸ் வித், இந்த ஜெண்டர் ஆனது கிளாஸோடு எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது, கேஸ்டோடு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ரேஸோடு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு லேயர் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. கரெக்டு தானே? ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது, இந்த ஆண் பெண் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டி போகும்போதும், இப்போ கேஸ்டில் போகும்போது அங்கே ஒரு படிநிலை இருக்கும். கேஸ்ட் ஆகட்டும், கேஸ்ட்லேயே ஒரு படிநிலைகள். கேஸ்டில் என்ன, இவன் தான் பெரியவன், இவன் சின்ன, ஆண் உயர்ந்தவன், பெண் அவர் கீழே இருந்தவன், அவன் தான் டாமினன்ஸு, இவன் சபார்டினேட்டு அப்படி வருது. அதே போல் கிளாஸில் போகும்போது, எக்கனாமிக்ஸ்டாக போகும்போது, ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த இடத்துல ஆண்களுக்கு அதிகமான சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளம் வருது. கரெக்டாக லோ வேஜ் ப்ராப்ளம் வருது. ரேஸில் போகும்பொழுது ரேஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு அந்த நிறவெறியாக இருக்கும்பொழுது அந்த அந்த பீரியடில் அது வராது. அப்படி இருந்தாலும் இந்த க்ரைட்டீரியாலையுமே வந்து இந்த ஜெண்டர் ரோல் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகுது அப்படின்றாங்க. அதே போல் இது எல்லாமே இந்த கிளாஸில், இந்த கேஸ்டில், ரேஸில், இது எல்லாமே இந்த ஜெண்டருடைய அந்த அனலைசிஸ் பார்க்கும்போது அன்ஈக்குவல், இவங்க கொடுக்கக்கூடிய அந்த தேரிஸ் மூலமாக இந்த அன்ஈக்குவல் வேஜ் ஆகட்டும், ஆண்களுக்கு அதிகமான ஊதியமோ பெண்களுக்கு குறைவான ஊதியமோ, அன்பெய்டு கேர் ஒர்க் மூலமாகவும், நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் ஆனால் எனக்கு சம்பளமே இல்லை. அதே போல் லிமிட்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், அரசியலில் வந்து பெண்களுக்கு போதுமான முன்னுரிமை இல்லாதது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணுது. Thus, gender is constructed and maintained through everyday social practices, making it crucial lens for understanding and challenging systemic social inequality. கடைசியா என்ன சொல்றாங்க, இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் செய்யப்பட்டது, ஒரு கட்டமைக்கப்பட்டது. இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு தினந்தரம் சோஷியல் ப்ராக்டிசஸ் ஆனது எவ்ரிடே தினமுமே வந்து அது என்ன பண்ணுது, இந்த ப்ராக்டிஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. காரணம் என்ன, இது நீர்த்து போக செய்யக்கூடாதுன்றதுக்காக. மேக்கிங் இட் க்ரூஷியல் லென்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சேலஞ்சிங். இதன் மூலமா இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்கிறத நமக்கு வந்து இந்த விஷயங்களே நமக்கு விசிபிளாக வந்து காட்டுது அப்படின்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு வாட்டி ஓவர் வியூ பார்த்துருமா. முன்னாடிலாம் நம்ம பாலிட்டி படிக்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஓவர் வியூ பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதன் மூலம் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இந்த டைமில் நம்ம அதை பார்க்குறதுல நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம். ஹவு டு சோஷியாலஜிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஜெண்டர் இன் தியர் அனலைசிஸ் ஆன் சோஷியல் இன்இக்வாலிட்டி. இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியில் அனலைஸ் பண்ணும்போது சோஷியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இன்இக்வாலிட்டியை எப்படி கட்டமைக்கிறாங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பார்க்கும்போது, சோஷியாலஜிஸ்ட் வியூ, இந்த சோஷியாலஜிஸ்டில் ஜெண்டர் அப்படிங்கிறது பயாலஜிக்கலாக வந்து உருவாக்கப்பட்டது கிடையாது. அது சோஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. அது சொசைட்டி மூலமாக அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸையும் பிஹேவியர்ஸையும் எக்ஸ்பெக்டேஷனையும் கொடுக்குது. அதே போல் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி தான் என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஆக்சஸபிள் பவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது, லிமிட் பண்ணுது. ரிசோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, பவர் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்லுது. அதே போல் பேட்ரியார்கி ஆகட்டும், ஜெண்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆகட்டும், இது எல்லாமே எக்கனாமிக்கலாக ஒரு ஃபேமிலி எப்படி இந்த கான்செப்ட் எல்லாம் இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆனது அவங்கள எப்படி வந்து மொபிலைஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் கொண்டு வந்து வைக்கணும். அதே போல் இவங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸையும் வந்து இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்றாங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கங்க. அதில் அந்த ஜெண்டர் ரூல்ஸ் போய் பாருங்கள், ஒரு வாட்டி அந்த டாப்பிக்கை படித்து பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்களே சொந்தமாக எழுதுங்க. சோஷியல் இன்இக்வாலிட்டியில் இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது எப்படி சோஷியலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பழகுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.